Please subscribe Sadhguru Sai Creations. இந்த ஒரு பொருள் எல்லா வியாதியுமே தீர்க்கும். இந்த ஒரு பொருள் எல்லா விதமான தீய சக்திகளையும் போக்கும். இந்த ஒரு பொருள் மிக அமைதியை கொடுக்கும். பெரும் வியாதியில் பார்த்தீங்கன்னாக்கா வெண்புள்ளி அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு வியாதி பெரிய விஷயம். அதாவது பார்த்தீங்கன்னா வெள்ளையாக இருக்கும். சுகர், கேன்சர் இந்த மாதிரி எல்லாமே கர்மா பேஸில் தான் இருக்குன்னு வச்சுங்களேன். ஸோ அப்போது இதை எப்படி சரி செய்வதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எத்தனை மெடிசன் எடுத்தாலும் ஏதாவது கெட்ட வழியில் போகிறாங்களா, அவங்களுக்குலாம் ட்ரிங்க்ஸ் அடிக்கிறாங்களா, எந்த வேணாலும் இருக்கட்டும், வணக்கம். உங்கள் மாயன் செந்தில்குமார். இன்றைய பரிகாரம் ரொம்ப முக்கியமானது. ருத்ராஜம், அதாவது தெய்வீக அருளாக நம்ம பார்த்திங்கன்னா சிவன் கண் அவன் கண் சிவந்திருக்க ஒரு பொருள் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. இந்த ஒரு பொருள் எல்லா வியாதியுமே தீர்க்கும். இந்த ஒரு பொருள் எல்லா விதமான தீய சக்திகளையும் போக்கும். இந்த ஒரு பொருள் மிக அமைதியை கொடுக்கும். இந்த பொருள் பொருளாதாரத்தை பெருக்கி வைக்கும் அப்படின்னு சொல்கிற ஒரே ஒரு விஷயம் கேட்டிங்கன்னா ருத்ராஜம். ருத்ராஜம் இருக்கிறதுலே மூலிகையிலேயே ரொம்ப சிறப்பானது, உயர்வானது, சக்தி வாய்ந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா ருத்ராஜம். பல கோடுகள் இருக்குது. அதாவது ஒரு முகத்துலேருந்து நிறைய முகம் வரைக்கும் இருக்குது. ஸோ அதில் ஒவ்வொருத்தவங்களுக்கும் அது கிடைக்கிற அபூர்வத்தை பொறுத்து இருக்குது, கிடைக்கிற லக்கை பொறுத்து இருக்குது. ஸோ இந்த ருத்ராஜத்தை பற்றி பேசும்பொழுது இதனால் எப்படி நோய் தீர்க்க முடியும்? ருத்ராஜ மனிதர்களுக்கெல்லாம் பெருசாக நோய் இல்லையா அப்படின்னு பார்த்திங்கன்னா இருக்கும். ஆனால் பார்த்திங்கனாக்கா ரொம்ப பெருசாக சீக்கிரமாக கொஞ்சமாக குறைஞ்சி உடம்போடு இருக்கும்பொழுது வரும். ஒவ்வொரு மனிதனுக்கும் கர்மா பேஸில் வியாதிகள் வரும், தொந்தரவு வரும், பிரச்சனைகள் இருக்கும், எல்லாமே இருக்கும். ருத்ராஜம் அணிவதன் மூலமாக அது படிப்படியாக சீக்கிரமாக குறையிறதை நம்ம கண்கூடாக பார்க்கலாம். ஸோ இது மேலே இருக்கும்போது அப்படி இருந்துச்சுன்னா இதை அந்த காலத்தில் ஒரு மெத்தட் கொடுத்துருக்காங்க. பெரும் வியாதியில் பார்த்திங்கனாக்கா வெண்புள்ளி அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு வியாதி பெரிய விஷயம். அதாவது பார்த்திங்கன்னா வெள்ளையாக இருக்கும். அது லெப்ரசின்னு வேறு டைப்பில் சொல்லுவாங்க. அதுமாதிரி வெண்புள்ளிங்கிறது வேறு தான். ஸோ வெண்புள்ளி அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா இன்றைக்கி உதட்டில் ஆரம்பித்து எல்லா இடத்துலையுமே பார்த்திங்கன்னா வரும். இதெல்லாம் கர்மா பேஸில் இருக்கக்கூடிய வியாதிகள். சுகர், கேன்சர் இந்த மாதிரி எல்லாமே கர்மா பேஸில் தான் இருக்குன்னு வச்சுங்களேன். ஸோ அப்போது இதை எப்படி சரி செய்வதுன்னு பார்த்திங்கன்னா, நம்ம எத்தனை மெடிசன் எடுத்தாலும் ருத்ராஜத்தோடைய நீர், அதாவது ருத்ராஜம் ஒரு முகமாக இருக்கலாம், 2 முகம் இருக்கலாம், எப்படி வேணாலும் இருக்கலாம். ஒரு 5 ருத்ராஜத்தை எடுத்துக்கோங்க. நல்லா வாஷ் பண்ணி வச்சுக்கணும். நிறைய பேர் இப்போ நிறைய சாயம் போட்டுலாம் வருது, அதை எடுத்துக்க வேண்டாம். சாயம் இல்லாத ருத்ராஜம், அது 5 முகமாக இருக்கட்டும், எந்த முகமானாலும் இருக்கட்டும், ருத்ராஜமாக இருக்க வேண்டும். அது ஒரிஜினலாக இருந்தாலே போதுமான விஷயம். 5 எடுத்து வச்சுக்கலாம். இந்த 5 ருத்ராஜமும் கிட்டத்தட்ட பார்த்திங்கனாக்கா ஒரு 2-3 மாதத்து வரைக்கும் அதோட எனர்ஜி இருந்துக்கிட்டே இருக்கும், அந்த சத்து சாரம். அதுக்கப்புறம் நம்ம அதை பூஜைக்கு பயன்படுத்திட்டு புதுசாக நம்ம போட்டுக்கணும். இன்டேக் எடுக்க போகிறோம் இல்லையா, அதனால் நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. 5 ருத்ராஜம் ஒரு கிளாஸ் டம்ளர்லையோ இல்லை நல்ல ஏதாவது இரும்பு இல்லாத ஒரு டம்ளர், ஓகேங்களா. இரும்பு இல்லாமல் பீங்கானாக இருக்கலாம், கிளாஸாக இருக்கலாம், என்ன வேணாலும் இருக்கலாம். ஆனால் காந்தம் வச்சா ஒட்டக்கூடாது. ஸோ இரும்பு இருக்கக்கூடாது, சரிங்களா. ஸோ இந்த தண்ணியில் நைட்டு ஒரு 5 பீஸ் ருத்ராஜத்தை போட்டுட்டு காலையில் இந்த ருத்ராஜத்தை வெளில எடுத்து அந்த தண்ணியை மட்டும் குடிச்சு பாருங்களேன். தீராத வியாதியும் மதம் கொண்ட யானையில் எப்படி அப்படியே ஷடவுன் ஆகுமோ அதே மாதிரி வியாதியும் ஷடவுன் ஆகக்கூடிய மிக அற்புதமான நீர் ருத்ராஜ நீர். ஸோ இதுதான் அபூர்வம், இதுதான் அசத்தலான ஒரு ஐடியா அப்படின்னு கேட்டிங்கன்னா இது ஒன்று தான். சிவனுடைய அருள், அவனுடைய பொருள், அவனுடைய வரம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ருத்ராஜம். இன்றைக்கி நிறைய கிடைக்கிது, நிறைய விஷயங்கள் பார்த்திங்கன்னா தீர்த்து வைக்கிது, நமக்கே தெரியாது. நம்ம வீட்டில் யாராவது ஒருத்தவங்க ஒரு ருத்ராஜம் கொடுத்துருப்பாங்க, ஒரு மூலையில் கிடக்கும், இல்லைன்னா பூஜை ரூமில் இருக்கும். ஆனால் அது மிகப்பெரிய ஒரு ட்ரிகர் பாயிண்ட்டாக இருந்து வேலை செஞ்சுட்ருக்கோன்னு யாருக்குமே தெரியாது. நம்ம யாரோ போட்டிருக்காங்க, நம்ம போட்டிருப்போம், நம்ம யாரோ கொடுத்தான்னு போட்டிருப்போம், ஒரு ஃபேன்சிக்காக கூட போட்டிருக்கலாம். ஆக ருத்ராஜம் உங்களை எந்த அளவுக்கு சேஃப்டி பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹையஸ்ட்டாக 90% மேலே உங்கள் கூட ஒரு எனர்ஜியை கொடுத்துக்கிட்டே இருக்கும். சக்ராஸில் இருக்கக்கூடிய பிளாக்கேஜ் உடையும், வியாதிகளை இப்போ நான் சொன்ன பார்த்திங்களா, இன்டேக் எடுக்கக்கூடிய இந்த வாட்டர், அது உடம்போடு சேரும்பொழுது இருக்கக்கூடிய சக்தியும் இன்டேக் எடுக்கக்கூடிய விஷயங்களும் பார்த்திங்கன்னா வேறு லெவலில் எனக்கு பார்த்திங்கன்னா இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துக்கிட்டே இருக்கும். அந்த வெண்புள்ளி நீங்கள் என்ன வேணால் இருங்க, ஒரு நாளைக்கு வெண்புள்ளி இருக்கிறவங்க ஒரு 10 டேட்ஸ், கருப்பு டேட்ஸ் எடுத்துக்கிட்டே வரணும். யாருக்கெல்லாம் வெண்புள்ளி இருக்குது, வெண்குஷ்டம் இருக்குதோ அவங்களாம் பார்த்திங்கனாக்கா ஒரு டெய்லி ஒரு 10 கருப்பு டேட்ஸ், அதாவது கருப்பு பெரிச்சம்பழம், காலையில் 2, மதியம் 2, ஈவினிங் 2, நைட்டு 2. ஸோ இதை கண்டிப்பாக அவங்க எடுத்துகிட்டு வந்தாங்கனாலே போதும், இது குறைய ஆரம்பிக்கும். அதோட இந்த ருத்ராஜ நீர் நைட்டு ஊற வச்சு காலை எடுக்கலாம். அதேமாதிரி 2வது ஷிஃப்ட்டும் எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா காலைல ஊற வச்சு ஈவினிங் எடுக்கலாம். ஆக மொத்தத்தில் இந்த தண்ணியை குடிக்க மனசில் இருக்கக்கூடிய குழப்பம், மனசில் இருக்கக்கூடிய தெளிவின்மை, அதேமாதிரி டிப்ரெஷன், ஆன்சைட்டி என்னென்ன இருக்கிறதெல்லாம் காணா போயிடும். வயிறில் இருக்கக்கூடிய கிருமிகள், இந்த வெண்புள்ளி வரத்துக்கான விஷயங்கள், நிறைய வியாதிகள் தீரும். இதில் மெயினாக என்ன சொல்லியிருக்காங்க, ஓலைச்சுவடியில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா வெண்புள்ளி தீரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வெண்புள்ளி அவ்வளோ சீக்கிரத்தில் தீர வியாதியாக சொல்லுங்கள். ஆனால் இதையே தீரும்னா மற்றதெல்லாம் சாதாரண விஷயமாக இருக்கும். அதேமாரி பெரிய டிசீஸ், கேன்சராக இருக்கட்டும், பெரிய விஷயங்களாக இருக்கட்டும், இதோடு சேர்த்து இந்த ருத்ராஜம் நீர் எடுத்துகிட்டு வந்துக்கிட்டே இருந்தாங்கனாலும், இப்போ மெடிசன் எடுக்கட்டும், எதுவாக எடுத்தாலும் இந்த ருத்ராஜ நீரை எடுத்துகிட்டு வந்தாங்கன்னு கேட்டிங்கன்னா வரம் கொடுத்த மாதிரி, இந்த
உன்னுடைய பீடை ஒளியட்டும், இந்தா உன்னோட பிரச்சனை ஒளியட்டும், இந்தா உன்னுடைய சாபம் தீரட்டும். இப்படி அந்த நீர் வந்து புனிதமானது. ருத்ராஜத்தோட நீர் எப்படி வந்து சோதிக்கப்பட்டது அப்படி கேட்டிங்கன்னா, ஒரு லிங்கம், இந்த லிங்கத்தில் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னாக்கா அந்த ருத்ராஜ மாலை தான் இருக்குமா. எப்பொழுதுமே அந்த அருவி அதில் பட்டு அதை வர தண்ணியை வந்து குடிக்கிறவங்களுக்கெல்லாம் வியாதி தீரும். சரி, இறைவனுடைய அருளும் இருக்கும். என்ன விஷயம்னு ஆராய்ச்சி பண்ணும்போது தான் ருத்ராஜத்தில் இருக்கக்கூடிய அந்த சக்தியை எல்லாரும் உணர்ந்தார்கள். அப்போ பாருங்கள் எவ்வளோ பெரிய விஷயம் நடந்துகிட்ருக்கு. நார்மல் சின்ன வியாதியிலேருந்து பெரும் வியாதி வரைக்கும் தீர்க்கக்கூடிய சக்தி ருத்ராஜத்தின் நீரில் இருக்கிறது. இதில் நம்ம பெரிய செலவு பண்ண போகிறோமா? இல்லையே. நைட்டு ஊற வச்சு காலையில் நம்ம குடிக்க போகிறோம். இந்த எடுத்து நார்மலாக வைக்கும்போது ஒரு சின்ன டப்பாவில் நம்ம அதை துடைச்சிட்டு துணியை துடைச்சி வெளில வச்சாலே போதுமான விஷயந்தான். 2 மாதம் 3 மாதம் ஆகிடுச்சிங்களா, அப்போ அதோட ருத்ராஜின் சக்தி போகாது. சாரத்தை தான் டெய்லி நம்ம குடிச்சிடறோம்ல ஸ்ட்ரா போட்டு. அதனால் அதை அப்படியே என்ன பண்ணுறோம், விபூதி டப்பாவில் போட்டுக்கிறோம். புதுசாக ஒரு 5 ருத்ராஜத்தை வாங்கி போட்டுக்கிறோம். இப்படி 2-3 மாதம் அப்படி கண்டினியூவாக நம்ம லைஃப் லாங் எடுத்துக்கிட்டே வரலாம். ஏன்னா சுத்தம் பரிசுத்தம், அசுத்தம் ஓடிக்கொண்டே இருக்கும். அங்கே கிரக கோச்சாரம் சொல்லுவாங்க இல்லையா, பிளானட்ஸ் வேஸ், அது நல்லதை மட்டுமே நம்மளுடைய தலையை எடுத்துக்கிட்டே இருக்கும். T20 ஏரியா. ஏன்னா ருத்ராஜம் இங்கே இருக்குது. இங்கே ஒரு முக்கியமான இயற்கை ருத்ராஜம் உள்ளே இருக்குது. ஆக சக்கராவன் முடி தான் மூலாதாரத்தில் தான் இயற்கை ருத்ராஜமே இருக்குது. இது சுழல ஆரம்பிச்சிச்சுன்னா நமக்கு பாசிட்டிவ் தான். எப்போல்லாம் கோயிலுக்கு போகிறோமோ, எப்போல்லாம் பெரிய பெரிய ஆசீர்வாதங்கள் கிடைக்குதோ, எப்போல்லாம் குருமார்களுடைய பார்வை கிடைக்குதோ, எப்போல்லாம் கலச தரிசனம் கிடைக்குதோ, கோயில் கலசம் எல்லாமே ஒரு மனிதனுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. ருத்ராஜ நீருக்கு அவ்வளோ பெரிய சக்தி உண்டுங்கிறது தான் நான் இவ்வளோ பெரிய விளக்கம் நான் கொடுத்துட்ருக்கேன். அது வியாதி இருந்தவங்க தான் எடுக்கணுமா? இல்லை. நார்மலாக இருக்கிறவங்க, ஆன்மீகவாதி, மெடிடேஷன் பண்ணுறவங்க, ஹீலிங் பண்ணுறவங்க, டாக்டர்ஸ் எல்லாமே அவங்க பார்த்திங்கன்னா நிறைய பேரை பார்க்குறாங்க. எல்லாமே நெகட்டிவிட்டி எடுத்துக்கிட்டே இருக்கும். நெகட்டிவிட்டி உடைக்கக்கூடிய மிகப்பெரிய பஸ்டர்னு கேட்டிங்கன்னா இந்த தண்ணி. யாராக இருந்தாலும், குழந்தைங்களா இருக்காங்களா, அவங்க நல்லா படிக்கலையா, ஏதாவது வந்து பார்த்திங்கன்னா மனம் பிரச்சனையில் வெளியில் எதாவது போகிறாங்களா, ஏதாவது கெட்ட வழியில் போகிறாங்களா, அவங்களுக்குலாம் ட்ரிங்க்ஸ் அடிக்கிறாங்களா, எந்த வேணாலும் இருக்கட்டும், அவங்களுக்கு அந்த ருத்ராஜ நீர் கொடுத்து பாருங்கள். கொஞ்சம் கொஞ்சமாக மனம் இது தப்பு ரைட்டை காமிக்கக்கூடிய சக்தி இந்த தண்ணிக்கு உண்டு. ஒருத்தவங்க தவறாக போயிட்டுருக்காங்களே, தப்பு ரைட்டை காமிச்சு கொடுத்துட்டே இருக்கும். அவங்களுக்குன்னு ஒரு எண்ணம் இருக்கும். 1000 அட்வைஸ் பண்ணாலும் கேட்காத ஆள் இந்த தண்ணியை குடிக்க அவங்களுக்கே சில விஷயம் புரியும். இதாக இது தப்பு, இதை சொன்னால் அவங்களுக்கு வலிக்கும். அந்த 6வது அறிவு வேலை செய்யும். எப்படி? பாவ புண்ணியம், இது செஞ்சால் தப்பு ரைட்டு, இது நம்மளோட உடலுக்கு தப்புன்னு இந்த பிரித்து பார்க்குற தன்மையே அப்போ தான் வருது. சில பேருக்கு அது இருக்காது. ஆக எவ்வளோ பெரிய விஷயத்தை பண்ணுது பாருங்களேன். ஆன்சைட்டியை உடைக்குது, ஹெல்த்தை பாதுகாத்துக்குது, வெண்புள்ளியை போக்குது, தீராத வியாதியும் தீர்க்கும் இந்த ருத்ராஜ நீர். சாதாரண விஷயமே கிடையாது. அதனால தான் முன்னோர்கள் அழகாக சொன்னாங்க, நீரினும் நீரும் அமுத நீராய் ருத்ராஜ நீர் கொடுத்தார் சிவன்கண் அவன்கண், எடுத்து பருக பருக எல்லா வியாதியும் தீருமே, மனபயம் நீங்குமேன்னு அழகாக சொல்லியிருக்காங்க. ஸோ தி பெஸ்ட் மெடிசன் கொடுத்துருக்காங்க. மிஸ் பண்ண வேண்டாம். நல்ல விஷயத்தை மட்டும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.